ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, கேஷ் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 7/2/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு வந்து அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த பெண்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வழக்கு பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்று பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. மேற்படி வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் நேரடியாக வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தகுதிகளை பெற்றிருப்பது அவசியம். அதாவது எந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இளங்கலை பட்ட படிப்பு வந்து பெற்றிருக்கணும். அதாவது சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங், சைக்காலஜி, ஆர்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 வருட முன் அனுபவம் வந்து உள்ளவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் ஆலோசனை வழங்குதல் போன்ற முன் அனுபவம் பெற்ற பெண் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த பணிக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வெளி மாவட்ட விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்ட விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கு யார் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மாத ஒப்பந்த ஊதியம் ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரியில், அதாவது அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம விண்ணப்ப படிவத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை நிரப்பி கீழ்கண்ட முகவரியில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், 4வது தளம், சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 7/2/2025க்குள் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 7/2/2025. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபுல் நேம் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கரெக்டாக எழுதிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த் அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதோட பின்கோடோட ஜாயின் பண்ணி கொடுங்க. இந்த பாக்ஸில் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து 4வது இதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து 5வது வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து 6வது பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் உள்ள ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்ட்ரா ஷீட் அந்த ஃபார்மெட் அந்த சேம் ஃபார்மெட் படி அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கிறீங்களா இல்லை டிப்ளமா படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டியூரேஷன் ஃப்ரம் டு கேட்டிருக்காங்க. அடுத்து மெயின் கோர்சஸ் ஆஃப் ஸ்டடி நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 7வது பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுலேயுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான அந்த ஃபார்மெட் படி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஷீட் வந்துட்டு. அது மாதிரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, ஜாயின் பண்ண டேட்டு, அதுக்கப்புறம் ரிலீவ் ஆன டேட்டு, நீங்கள் அவங்க என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க 7வது இதில். இது எல்லாமே இந்த கரெக்டாக பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க.
அடுத்து வந்துட்டு இந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளேஸு டேட்டு கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, உங்களோட சைன் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.